மரத்தை போல செழிக்கும். அது மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த களிப்புடன் பாடும். லீபனோனின் மகிமையும் கர்மேல் சாரோன் என்பவைகளின் அலங்காரமும் அதற்கு அளிக்கப்படும். அவர்கள் கர்த்தருடைய மகிமையையும் தம்முடைய தேவனுடைய மகத்துவத்தையும் காண்பார்கள். தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். இதோ உங்கள் தேவன் நீதியை சரிகட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார். அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். அப்பொழுது குருடரின் கண்கள் திறக்கப்படும், செவிடரின் கண்கள் திறவுண்டு போம். அப்பொழுது முடவன் மானை போல் குதிப்பான், ஊமையன் நாவும் கெம்பீருக்கும். வனாந்தரத்தில் தண்ணீர்கள், கடுவெளியில் ஆறுகளும் பாய்ந்தோடும். வெட்டாந்தரை தண்ணீர் தடாகமாகவும் வறண்ட நிலம் நீரூற்றுகளாகவும் வலு சர்ப்பங்கள் தாபரித்து கிடந்த இடங்களிலே புல்லுள்ள கொருக்கையும் நாணலும் உண்டாகும். அங்கே பெரும்பான்மையான வழியும் இருக்கும். அது பரிசுத்த வழி எனப்படும். தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை. அந்த வழியிலே நடக்கிறவர்கள் பேதையா இருந்தாலும் திசைகட்டு போவதில்லை. அங்கே சிங்கம் இருப்பதில்லை, துஷ்ட மிருகம் அங்கே போவதும் இல்லை. அங்கே காணப்படவும் மாட்டாது. மீட்கப்பட்டவர்கள் அதில் நடப்பார்கள். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். ஏசப்பா, அந்த நல்ல நேரத்தை எங்களுக்கு நீங்கள் கொடுத்தீங்கப்பா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஏசுராஜா, அந்த நவம்பர் மாதத்தில் அப்பா இந்த 18 நாட்களையும் கடந்து இந்த 19ஆம் தேதியிலும் இந்த சாயங்கால வேளை இரவு வேளையில் அப்பா நாங்கள் ஒன்று கூடும்படியாக இந்த ஏலிம் ஜெப வீட்டில் வந்திருக்கிறோம்ப்பா. அப்பா, நாங்கள் வந்தவர்கள் வந்த வண்ணமாக ஆண்டவரே கடந்து செல்லாதபடி முது வசனத்தை உட்கொண்டவர்களாகப்பா ஆண்டவரே முது ஆசீர்வாதத்தை பெற்றவர்களாக நாங்கள் திரும்பி போக ஏசப்பா நீங்கள் எங்களுக்கு கிருபை, ஒவ்வொருவருக்கும் நீங்கள் கிருபை பாராட்டுங்கப்பா. நாங்கள் வந்தது நல்லதென்று ஆண்டவரே கண்டுகொள்ளப்பா. ஏசப்பா நீங்கள் கிருபை செய்யுங்கப்பா. எல்லாவற்றையும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நன்றி அம்மா. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. அந்த வசனத்தில் கடைசி வார்த்தை சஞ்சலமும் தவிப்பும் உங்களை விட்டு ஓடிப்போம். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் ஒரு சாட்சியை கேட்க போகிறோம். அதற்கு முன்பதாக ஒரு அறிவிப்பை நான் சொல்லிடுறேன். வியாழக்கிழமை வழக்கம் போல காலமை பெண்களுக்கான ஆராதனை உண்டு. வியாழக்கிழமை இரவு 7 மணிக்கு நடக்கிற ஜெபத்துக்கு பதிலாக எங்களுக்கு கொஞ்சம் டைட்டான பிஸி இருக்கிறனால வெள்ளிக்கிழமை சாயந்தரம் 7 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் அந்த செயின் ப்ரேயர் இருக்கும். இடைப்பட்ட நாட்களிலே ஸ்கூல் எக்ஸாம் இல்லாமல் இருக்குது, டியூஷன் இல்லாமல் இருக்குது, ரெஸ்ட்டாக இருக்கீங்கன்னா மாத்திரம் பிள்ளைங்க நிர்மலா சிஸ்டரை கான்டாக்ட் பண்ணி ப்ராக்டிஸ்க்கு என்ன செய்யுங்க, வாங்க. படிப்புக்கு இடைஞ்சலாம் எக்காரணம் கொண்டு என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. ஏன்னா படிப்புக்கு இடைஞ்சலாம் இருந்தால் பெற்றோர் நம்மளை என்ன செய்ய மாட்டாங்க, அனுப்ப மாட்டாங்க. அதனால் அதுக்காண்டி பிள்ளைங்களும் நல்லா ஜெபம் பண்ணுங்க. நம்முடைய கிறிஸ்மஸ் தேவைகள் ஒரு பட்ஜெட் வச்சுருக்கோம், பல ஆயிரங்கள் தேவை இருக்கிறது. அதற்காக எல்லாரும் பாரத்தோடு ஜெபிங்க. கொடுக்குறவங்கள நமக்கு ஆண்டவர் உருவாக்க வேண்டும் என்று ஜெபிங்க. வழக்கம் போல் எல்லா ஆராதனைகளும் நடக்கும். கர்த்தர் சித்தமானால் வருகிற ஜனவரி மாதத்திலிருந்து மாதத்தில் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆராதனை வைக்கலாம் என்று ஒரு தரிசனம் இருக்கிறது. அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். சண்டே கிளாஸ் பிள்ளைகளுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு மாதமும் கர்த்தர் நம்மை ஆச்சரியமாக நடத்தி வருகிற காரியங்களுக்காக நன்றி செலுத்துங்கள். இப்பொழுது நாம் ஒரு சாட்சி நேரத்திற்காக கடந்து செல்ல போகிறோம். அருமையான ஷீபா ராஜன் அவர்கள் முன்னால் வந்து சாட்சி கொடுப்பாங்க. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. நேற்றைய தினத்தில் வந்து நாங்கள் இங்கே கூடி ஜெபம் பண்ணோம். டெய்லி ஜெபம் பண்ணுவோம். நேற்றே அதே மாதிரி வந்து ஜெபம் பண்ணோம். அப்போ எங்களுக்கு கொஞ்சம் ஒரு காரியம் நடக்காமல் இருந்தது. எனக்கு வேலை செய்கிற இடத்துல அது வந்து நடக்கிற மாதிரி இருந்தது. நான் ஜெபம் போது பிரதர்கிட்ட சொன்னேன், எனக்கு போகும்போதே எனக்கு அந்த காரியம் வாய்க்காமல் ரொம்ப தடையாக இருக்குது பிரதர், அதுக்காக கொஞ்சம் தயவுசெய்து ப்ரேயர் பண்ணிக்கோங்க, எங்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னேன்.
ஆண்டவர் அவர் அந்த ஊழியக்காரன் மூலமாக என் தேவன் எனக்கு கொடுத்த வார்த்தை முடிஞ்சிடும், நீங்கள் இந்த காரியத்தை வாய்க்க பண்ணி கொடுத்து எனக்கு வியாழக்கிழமை முடிக்கும்படியாக கொடுத்துருக்காங்க. அது வியாழக்கிழமை நல்லபடியாக அது முடிக்கவும் நீங்கள் எல்லாரும் ஜெபம் பண்ணிக்கோங்க. கர்த்தருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். கரம் தட்டி நாம் இயேசு நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுகிற இறைவன். அல்லேலூயா. காரியங்களை வாய்க்க பண்ணுகிற ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் இரவிலங்கு ஜெபம் உண்டு. 8:30 மணியிலிருந்து அந்த ஜெபத்தில் கலந்து கொள்ள முடிகிறவங்க கலந்து கொள்ளுங்க. அது ஒரு நல்ல வேதத்தை ஆராய்ச்சி பண்ணி நாங்கள் ஒருத்தருக்கு டிஸ்கஸ் பண்ணி ஒருத்தர் மனசுக்கு ஒருத்தர் காரியங்களை சொல்லி அதுக்காக ஜெபிக்கிறோம். அதுக்காக ஜெபம் பண்ணிவிடுங்க. வெள்ளிக்கிழமை ப்ரேயர், அந்த செயின் ப்ரேயர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ரேயர். அதில் நம்ம ஜெபிக்கிற காரியங்களை எல்லாவற்றையும் கண்ட ஆண்டவர் நமக்கு வாய்ப்பு பண்ணி விடுங்க. ஒரு சகோதரி சாட்சி சொல்ல சொன்னாங்க. நன்மங்கலத்தில் ஒரு சகோதரி குடும்பத்துக்காக நம்ம ஜெபித்தோம். அந்த சகோதரிக்கு ரொம்ப பிரச்சனையில் இருந்தாங்க. அவங்க கிங்ஸ் ஹாஸ்பிட்டல், அந்த கலைஞர் 100 ஆஸ்பத்திரிக்கு போகிற நேரம் பார்த்து அங்கே கத்தி குத்து சம்பவம் நடந்து போச்சு. அதுக்கு பிறகு 2 நாள் கழிச்சு ரிப்போர்ட் அவங்க போனால் அங்கே ஒரு பேஷண்ட் செத்து போயிட்டான்னு சொல்லி சைக்கு இப்படி ஒரே போராட்டமான சூழ்நிலையில் ஹாஸ்பிட்டல்லேருந்து ஃபோன் பண்ணாங்க. பிரதர் நாங்கள் என்ன பண்ணேன்னு தெரில. அப்போ நாங்கள் ஃபோன்லேயே இருந்து ஜெபம் பண்ணி சொன்னோம், உங்களுக்கு எடுக்கப்பட்டிருக்க ஸ்கேன், உங்களுக்கு எடுக்கப்பட்டிருக்கிற பிளட் டெஸ்ட் எல்லாமே எவ்ரிதிங் இஸ் நார்மல், அப்படி தான் வரும்னு சொல்லி ஜெபம் பண்ணோம். அவங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்தே ஃபோன் பண்ணாங்க, ஐயா நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாமே நார்மல் ஆகிவிட்டது. அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை அப்படி காக்கிறவர், நம்ம ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவர். அந்த நாம் ஜெபிக்கிற ஆண்டவருடைய தோள்களில் நாம் சாய்ந்திருப்போமானால் ஆண்டவர் நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றும் வாய்க்க பண்ண போகிறார். நாம் துதி ஆராதனைக்காக கடந்து செல்ல போகிறோம். எல்லாரும் எழுந்திருந்து கர்த்தருடைய நாமத்தை நாம் துதிப்போம். ஒரு சில பாடல் தாள் தான் இருக்கிறனால பாடல் இல்லாதவங்க எங்கள் கூட சேர்ந்து நீங்கள் படிக்கலாம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. எல்லாரும் கரங்களை தட்டி, பாடல் தாள் இல்லாதவங்க எங்களோடு சேர்ந்து கைகளை தட்டி நான் உற்சாகமாக நம்ம படிக்க போகிறோம். இயேசுவினுடைய தோளில் நாம் சாய்ந்து கொள்ள போகிறோம். கர்த்தருடைய தோளின் மீது நாம் சாய்ந்து கொள்வதால் ஒரு கவலையும் நமக்கு இல்லை. அல்லேலூயா. சாட்சி சொல்லணுமா? சுருக்கமா. ஹலோ, கத்தருக்கு ரொம்ப சாட்சியாக என்னை நிறுத்தினது கத்தருக்கு கோடி ஸ்தோத்திரம். எனக்கு கன்சீவான நாள்லேருந்து ஒரே ஒரு பிரச்சனையாக ஒவ்வொரு நாளும் ஜபிக்கும் போதெல்லாம் கண்ணீர் போராட்டத்தோடு நான் ஜெபம் பண்ணேன். ஏசப்பா இந்த கன்சீவான நாள்லேருந்து எனக்கு ஸ்டோன் ப்ராப்ளம் 4ஆம் மாதம் பார்த்தீங்கன்னா கல் இருந்துச்சு, வயிற்றில் 2 கல் இருந்துச்சு. அப்போ ஹாஸ்பிட்டலில் சேர்ந்து ரொம்ப சீரியஸான கண்டிஷனில் தான் இருந்தேன். அப்போ பாஸ்டர் ஊருக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க அங்கிள், மேலே எனக்கு ரொம்ப சீரியஸான கண்டிஷனில் இருக்கேன், ஸ்டோன் ப்ராப்ளம்னு சொல்கிறாங்க. குழந்தைய எடுக்கிற நிலமையில டாக்டர் சொல்லிட்டாங்க, ஸ்டோன் கரையிலன்னா உனக்கு குழந்தைய நாங்கள் எடுத்துருவோம் அப்படின்ட்டாங்க. கத்தர் அப்போ கூட எனக்கு கைவிடலை. அந்த நிமிஷம் ஜெபம் பண்ண நைட்டே அந்த கல் உனக்கு மறுநாள் பார்த்து ஸ்கேன் எடுத்து பார்க்கணும், அந்த கல்லே இல்லை. நம்ப ஆச்சரியப்பட்டேன். காலையில் ஏசப்பா அந்த கல் இருந்து சொன்னாங்க ஏசப்பா. ஆனாலும் அந்த நைட்டு நான் ஸ்கேன் எடுக்கும் போது அந்த கல்லே இல்லைன்னு சொல்கிறாங்களே ஏசப்பா. நான் ஜெபம் பண்ண கலங்காதே திகையாதே, நான் உன்னோடவே கூட இருக்கிறேன் என்று சொன்னீங்களே தகப்பனே, எனக்காக நீங்கள் அற்புதம் செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணேன். ஒரே ஒரு நிமிஷம் தான் கண்ணை மூடி ஏசப்பா இந்த ஸ்டோன் கரைஞ்சுன்னு ஏசப்பா அப்படின்னு ஜெபம் பண்ணேன். வேறு எந்த வார்த்தையுமே நான் ஏசப்பா கிட்ட சொல்லலை. இந்த ஸ்டோன் கரைஞ்சு போயிடணும், இன்றைக்கே கரையணும் அப்படின்னு. அந்த நைட்டு 11 மணிக்கு ஸ்கேன் எடுத்து பார்க்குறாங்க, உனக்கு ஸ்டோனே இல்லைம்மா, எந்த பிரச்சனையும் இல்லை, நார்மலாக நீ இருக்க அப்படின்னாங்க. திருப்பியும் 8ஆம் மாதம் எனக்கு லைட்டாக ப்ளீடிங் ஆயிடுச்சு. ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். எங்கள் மாமியார் சொல்லிட்டாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாம், பயத்தில் சொன்னாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுல நெஞ்சு கொடி இறங்கியிருக்கு, குழந்தைக்கும் உனக்கு ஆபத்து, சீரியஸான கண்டிஷனில் நீ இருக்க அப்படின்னாங்க. எக்மோர் ஜிஹெச்சுக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆம்புலன்ஸில் அனுப்புகிறாங்க. அப்போ கூட கண்ணு கலங்குது, கலங்காதே திகையாதே நான் உன்னோடவே கூட இருக்கிறேன் அப்படின்னு அந்த வார்த்தை தான் எனக்கு அடிக்கடிக்கு ஞாபகம் வருது. அந்த வசனம் மூலம் ஆண்டவர் தேற்றி நெஞ்சு கொடி இறங்கி சொன்னாங்க. ஆனால் எக்மோர் ஸ்கேனில் இருக்கும்போது உன்னை எதுக்கு வேஸ்ட்டாக அங்கேருந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து அமிச்சாங்க, உனக்கு எந்த ப்ராப்ளமே இல்லை, நீ நல்லா தானே இருக்க, உடனே நீ ஞாயிற்றுக்கிழமை டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போயிடலாம், எந்த பிரச்சனையுமே இல்லை. கர்த்தர் ஒவ்வொரு நாளாக என்னை போஷித்து வந்ததற்காக கர்த்தருக்கு சாட்சியாய்
ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பேன். ஆனாலும் ஜெபத்துக்கு வர முடியல, தடை தான். ஆனாலும் தடையை நீக்கி ஜெபிப்பேன். வீட்டில் ஒவ்வொரு நாளும் மதிய டைமில் கதவை பூட்டிட்டு என்கிட்ட பைபிள் இல்லைன்னா கூட ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பேன். ஏசப்பா இன்றைக்கு வசனம் தாங்க ஆண்டவரே, உங்கள் வசனத்தை நான் பற்றி கொள்ளணும் ஜெபம் பண்ணுவேன். நான் இந்தோக்கு கல்யாணம் பண்ணால் கூட சரி, ஆனால் ஏசப்பா இந்நாள் வரை என்னை கைவிடவே இல்லை. ஒவ்வொரு நாளும் போச்சுட்டு வர்றாரு. எனக்கு எவ்வளோ பிரச்சனை இருந்தது, போராட்டங்கள் இருந்தது. ஆனாலும் எங்கள் அப்பாவுக்கு எவ்வளோ பிரச்சனை இருந்தது. குடும்பமாய் வர எங்கள் தேவன் உதவி செய்தார். எங்கள் குடும்பத்தையும் அடுத்த வாரம் கொண்டு வருவாருன்ட்டு அத்தை சாட்சி சொல்கிற அளவுக்கு தேவன் என்னை மேன்மையாக வைப்பார். கர்த்தர் சாட்சியாய் நிறுத்தினதுக்கு கோடான கோடி நன்றி. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் மகளை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் அவளுக்கு சுகப்பிரசவத்தை கட்டளையிடுவாராக. அவர் தோள்களின் மேல் நாம் சாய்ந்திருப்போமானால் ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். உற்சாகமாக நாம் கரங்கள் எல்லாரும் எழுந்திருந்து கர்த்தர் நாமத்தை நாம் பயன்படுத்துவோம். அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதா கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதா நான் அவருக்குள்ளே மகிழ்ந்திருப்பேனே. அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதா கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் அவருக்குள்ளே மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே எங்கள் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எங்கள் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எங்கள் தேவன், உற்சாகமாய் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எங்கள் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் அவருக்குள்ளே மகிழ்ந்திருப்பேனே. மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். யெகோவா ஈரே எங்கள் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எங்கள் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எங்கள் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எங்கள் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. நெருக்கத்திலே கர்த்தரையை நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டுக் கொண்டாரே. நெருக்கத்திலே கர்த்தரையை நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டுக் கொண்டாரே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. யெகோவா ஈரே எங்கள் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எங்கள் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எங்கள் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எங்கள் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால்
ஈரை எந்த தேவன் தேவைகள் யாம் சந்தித்தீரே. யெகோவா ராபா எந்த தேவன் என்னால் சுகம் தருவீரே. யெகோவா ஈரை எந்த தேவன் தேவைகள் யாம் சந்தித்தீரே. யெகோவா ராபா எந்த தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. அல்லேலூயா. இயேசுவின் தோள் மீது நம்ம சாய்ந்திருந்தால் என்னாலும் நமக்கு வெற்றி வெற்றி. ஆமென் சொல்லுங்க. கரங்களை தட்டி நாம் இயேசு நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இயேசுவின் தோள், அவர் சொல்லுகிறார், அது அவருடைய பராக்கிரமம் செய்கிற தோள். அது அந்த தோள்களின் மீது நாம் சாய்ந்திருக்கும் போது அவருடைய நம்ம வாழ்க்கையிலே முடியாத காரியங்கள் நிறைய இருக்கும். நம்மளால முடியல, எங்களால இயலல, முடியல. சில காரியங்கள் நமக்கு கைகூடி வராது. சில காரியங்கள் நமக்கு எந்த காரியத்திலும் வெற்றியே இருக்காது. நம்முடைய காரியங்களில் நிறைய பற்றாக்குறைகள் இருக்கும். என்னாலுமே நம்ம குடும்பத்துல பற்றாக்குறை, அப்படித்தானே? ஆமாவா? ஆமானா ஆமா சொல்லுங்களேன். 10ஆம் தேதி வரைக்கும் நல்லா இருக்கு, 15ஆம் தேதி வரைக்கும் மீடியமா இருக்கு, அதுக்கப்புறம் பற்றாக்குறை வந்துருது. எல்லா குடும்பத்திலும் கடன் பிரச்சனை இருக்குது, கடன் அடைக்க முடியல. என்ன செய்வது ஆண்டவரே, என்ன செய்வதுன்னு தெரியாம இருக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் இயலாமையிலேயே, உங்களால் முடியாத காரியங்களிலே உங்கள் காரியங்களை கைகூடி வர பண்ணுகிறவர் நம்முடைய ஆண்டவர் என்று ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுப்போமா? என் இயலாமையிலே மலைகளை பெயர்ப்பீரென்றார். இந்தடைகள் உமக்கு எம்மாத்திரம், மரித்தோரை எழ செய்வீரென்றார். என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம், கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன், கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும், உம்மாலன்றி இது யாரால் கூடும். கோலும் கையும் இரு பரிவாரமாகும், உம்மாலன்றி இது யாரால் கூடும். ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீரென்றால் என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவது நீரென்றார். என்னை குறைவின்றி காணுவது நிச்சயமே. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன், கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன்.
கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். நீங்கள் எதிர்பார்க்காத, உங்களால் ஜீரணிக்க முடியாத பெரிய காரியங்களை ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போகிறார் அம்மா. இதோ மரணத்திற்கு ஏதுவாய் இருக்கிற வியாதியில் நீங்கள் இருக்கலாம், தாங்க முடியாத வேதனையில் இருக்கலாம், என்ன செய்வது என்று தெரியாமல், ஏது செய்வது என்று தெரியாமல், யாராவது எனக்கு ஒரு உதவிக்கரம் நீட்ட மாட்டார்களா, யாராவது என்னை தேற்ற மாட்டார்களா, இறைவன் என்னை கைவிட்டு விடுவாரோ, இயேசு என்னை கைவிட்டு விடுவாரோ, இயேசு எனக்கு உதவி செய்ய மாட்டாரா என்று ஒவ்வொரு நாளும் பெருமூச்சோடு காத்திருக்கிற அன்பான இதயங்களே, ஆண்டவர் சொல்லுகிறார், கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை நான் உனக்கு செய்ய போகிறேன். கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை உன் பிள்ளைகளுக்கு நான் செய்ய போகிறேன். கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை உன்னுடைய தொழிலிலே நான் செய்ய போகிறேன். கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை உன் வேலையிலே நான் செய்ய போகிறேன். கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை இன்று இப்பொழுது இந்த நிமிடமே உன் சரீரத்திலே செய்ய போகிறேன். உன் சரீரத்திலே செய்ய போகிறேன். நோய்கள் சுகமாகிற நேரம், வியாதிகள் இருந்து விடுதலையாகிற நேரம், அசுத்த ஆவியின் கிரியைகள், பிசாசின் கிரியைகள், சாத்தானின் கட்டுகள் எல்லாம் அறுபடுகிற நேரம் இது. கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவர், என்னால் இயல ஆண்டவரே, என்னால் முடியல ஆண்டவரே அப்படின்னு சொல்லி தவித்துக் கொண்டிருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். ஒப்பு கொடுப்போமா? தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் கரங்களை உயர்த்தி, வலது கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி துதிப்போம். என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். ஆமாண்டவரே, கிரகிக்க முடியாத காரியங்களை செய்கிற ஆண்டவர், எங்களுக்கு குடும்பத்தில் செய்ய போகிற எல்லா விதமான நன்மைகளுக்காக நாங்கள் உம்மை ஆராதிப்போம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம்.
ஸ்தோத்திரம் ராஜா. உம்மையோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அப்பா இந்த அருமையான வேலை கொடுத்தா கொடானக்கூடிய நன்றி செலுத்திக்கிறோம் ராஜா. அப்பா வந்திருக்க ஒவ்வொருத்தரும் அப்பா எங்களை ஒருமனதாக அப்பா இம்மட்டமாக அப்பா உண்மை ஆராதிக்க முடியாக அப்பா நீர் எங்களுக்கு ஒருமன இருதயத்தை கொடுத்ததுக்காம கொடானக்கூடிய நன்றி செலுத்திக்கிறோம் தகப்பனே. ஸ்தோத்திரம் ராஜா. அப்பா இனிமே வர அப்பா மெசேஜ் டைம் உங்களுடைய கட்டில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் தகப்பனே. தகப்பனே நீங்கள் எங்களோட நீங்கள் பேசுங்க ராஜா. அப்பா சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லியிருக்கிறீர்கள் தகப்பனே. அப்பா நாங்கள் கேட்கிற சத்தியம் அப்பா எங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு விடுதலையை உண்டு பண்ண வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்க தகப்பனே. ஸ்தோத்திரம் ராஜா. வந்த ஒவ்வொருத்தருக்கும் அப்போ உடைய வார்த்தை பிரயோஜனமாக இருக்க உதவி செய்யுங்க அப்பா. கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் இசப்பா அதன்படி நடக்கிறதுக்கு எங்களுக்கு கிருபை தாங்க இசப்பா. ஸ்தோத்திரம் ராஜா. மீத நேரத்தை நிறைய பொறுப்படுத்திக் கொள்ளும் வழி நடத்தும் மீட்பர் இயேசு ஜெபிக்கிறோம் ஜெயலா பிதாவே ஆமென். ஆமென். அல்லேலூயா. தயவுசெய்து உட்காருவோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உட்காருங்க பிள்ளைகள்லாம், உட்காருங்கம்மா, தயவுசெய்து உட்காருங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. யோவான் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் பொழுது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுவதற்கு ஒருவரும் இல்லை, ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். போதும். இந்த யோவான் 5ஆம் அதிகாரத்தில் உள்ள சம்பவத்தை சுருக்கமாய் சொன்னால், அங்கே ஒரு குளம் ஒன்று இருக்கிறது. அந்த குளத்தை சுற்றிலும் வியாதியஸ்தர்கள் உட்கார்ந்திருக்காங்க. அவருடைய கண்கள் எல்லாம் வானத்தையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. எப்பொழுதாவது ஒரு தூதன், குறிப்பிட்ட நாள்ல கிடையாது, குறிப்பிட்ட டைம்ல கிடையாது, எப்பொழுதாவது ஒரு தூதன் என்ன செய்வானா, வந்து அந்த குளத்தை கலக்கும் பொழுது யாரெல்லாம் முந்தி குளத்துல குதிக்கிறாங்களோ அவங்களுக்கு எந்த நோயா இருந்தாலும் என்ன செஞ்சிடும், சுகமாயிரும். அப்போ குளத்தை கலக்கி கொண்டிருக்கும் பொழுதே யாரெல்லாம் உள்ள என்ன செய்யறாங்களோ, குதிக்கிறாங்களோ அவங்களுக்கு நோய் என்ன செய்யறது, சுகமாகிறது. கலைக்கு முடிக்கட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு இருந்தா என்ன செய்யாது, நோய் சுகமாகாது. அந்த இடத்துல ஒரு மனிதன் இருக்கிறான். அவனை குறித்து சொல்லுகிறது 38 வருடங்களாக வியாதியா இருக்கிறான். இன்னைக்கு இந்த இடத்துல நிறைய பேர் வியாதியா இருக்கிறீங்க, பல ஆண்டுகளாக வியாதியில இருக்கிறீங்க. இங்க சொல்லப்பட்டிருக்கிறது 38 வருடங்களாக ஒருத்தன் வியாதியா இருக்கிறான். இயேசுவுடன் 3-4 வயசு மூத்தவன். இயேசு கிறிஸ்துக்கு 33 வயசு தான் மொத்தமே. இவன் 38 வருஷமாவே வியாதியாவே இருக்கிறன்னா இன்னும் நிறைய வயசு கூடுதலாகவே இருக்கணும். அப்பேற்பட்ட வியாதியஸ்தன் ஒவ்வொரு நாளும் அந்த குளத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறான். யாராவது ஒருத்தர் எனக்கு உதவி செய்து குதிச்சிருவேன். அப்போ ஒருவேளை நினைக்கலாம், இவன் முயற்சியே பண்ணாம இருக்கிறானா, 38 வருஷமா முயற்சி பண்ணாம இருக்கிறானா அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். அடுத்தாப்புல 38 வருஷமா அவன் ஒரே இடத்துல வியாதியா கிடக்கிறான்னா அவனுடைய வாழ்க்கை சரீரம் எப்படி நாத்தம் பிடிச்ச சரீரமா இருந்திருக்கும். அடுத்தாப்புல ஒருத்தருமே ஹெல்ப்புக்கு அவனுக்கு இல்லை, உதவுவார் எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்றான். அப்போ இயலாமை, அவனால ஒண்ணுமே செய்ய இயலாமை. இதுதான் முதல் நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற ஒரு ஆமை. 3 ஆமைகளை குறித்து சொல்ல போறேன். இது இயலாமைங்கிற ஒரு ஆமை நம்ம குடும்பத்தில் இருக்கிறது. எப்படின்னா ஒருவருமே நமக்கு உதவி செய்ய முடியாதனால நம்மளால ஒண்ணுமே என்ன செய்ய முடியல, இயலாமை. அப்ப அப்படி இயலாமையில இருக்கிற அவனை ஆண்டவரோட இதயத்தை பார்க்கிறாரு. யாராவது எனக்கு உதவி செய்வார்களா என்று காத்திருக்கிற அந்த இதயத்தை ஆண்டவர் பார்த்துதான் அந்த இடத்திற்கு இயேசு அவனை தேடி வந்து அதுக்கு முந்தின வசனத்துல சொல்றாரு, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாய். இன்னைக்கு ஆண்டவர் இயலாமல் இருக்கிற, வியாதியினால் இயலாமல் இருக்கிற, இன்னைக்கு வரைக்கும் முடிவே இல்லாம எனக்கு என்ன நடக்குமோ அப்படி சொல்லி இருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாய் அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அப்படித்தான் அந்த வசனம் சொல்லுது. சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா, சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? யாரெல்லாம் அப்படி விரும்புறீங்க சிஸ்டர்? கையை அப்படி தூக்கும் போதே சுகமாகணுமா வேண்டாமா, தருவாரா தரமாட்டாரா அப்படி இல்லை. கையை போல்டா தூக்குனீங்கன்னா கை வெளியெல்லாம் போயிரும். சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? சே எஸ் ஆர் நோ. அல்லேலூயா. அப்ப சுகமாக வேண்டும் என்று நான் விரும்பிட்டேன் ஆண்டவரே, ஆனா என்ன கொண்டு அந்த இடத்துல கொண்டு சேர்க்கறதுக்கு எனக்கு ஆள் இல்லை, உதவி செய்வார் ஒருவரும் இல்லை. இன்னைக்கு அப்படி உதவி செய்வார் ஒருவரும் இல்லாத நிலையில இன்னைக்கு நீங்க இருப்பீங்கன்னா
ஆண்டவர் உங்களிடத்துல வந்து சொல்றாரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. அப்ப உதவி செய்யாத இயலாமையில இருக்கிற உங்களுக்கு இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த ஆமை ஒண்ணு இருக்கு, என்னால இயலல, என்னால முடியல அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிற ஒரு ஆமை இருக்கு. முயல் ஆமை கதை யாருக்கு தெரியும்? முயலும் ஆமையும் கதை யாருக்கெல்லாம் தெரியும்? பிள்ளைங்களா சொல்லுங்க, முயலும் ஆமையும் கதையும் யாருக்கு தெரியும்? அதுல எது ஜெயித்துச்சு? ஆமை ஜெயித்துச்சு. அப்போ இயலாமைங்கிற ஒரு ஆமை தான் உங்ககிட்ட இருக்குன்னா அந்த ஆமை தான் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்க போகிறது. அல்லேலூயா. எதுல உங்களுக்கு இயலாமையே இருக்கிறதோ அதுதான் நீங்க ஜெயத்தை கொடுக்க போகுது. ஏன் தெரியுமா? அந்த கதையில சொல்லப்பட்டிருக்கு, முயல் வந்து குடு குடு குடுன்னு என்ன செஞ்சிச்சு? ஓடிச்சு. கொஞ்ச நேரத்தில் என்ன செஞ்சிச்சு? டயர்ட் ஆயிடுச்சு. ஆனா இந்த ஆமை அதுக்கு மேல ஒரு ஓடு ஒன்று இருக்கும், அதை சுமந்துக்கிட்டு மெதுவாக தான் என்ன செய்து போகுது. அந்த குடுகுடு ஒரே பாதை தான், குடுகுடுன்னு ஓடின முயல் கொஞ்ச நேரத்தில் டயர்டாகி படுத்து என்ன செஞ்சுட்டாரு? தூங்கிட்டாரு. அதுக்கு ஆமையை பார்த்தா, ஆமையை கிராஸ் பண்ணும்போது சொல்லியிருக்கோம், நான் சீக்கிரத்தில் என்ன செஞ்சிருவேன், இடத்த போய் பிடிச்சிருவேன், நீ சோம்பேறி, நீ மெதுவாவான்னு சொல்லியிருக்கோம். இந்த ஏழாமையே இருக்கிற நேரத்தில் நிறைய பேர் நம்மளை என்ன செய்வாங்க? இப்படி தான் நக்கல் பண்ணிட்டு இருப்பாங்க. நிறைய பேர் இப்படி தான் கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க. போறதை பாரு வர்றதை பாருன்னு சொல்லி நக்கல் பண்ணுவாங்க. ஆனா ஆண்டவர் பாருங்களேன், பொறுமையோடு பைபிள் சொல்றது, உங்களுக்கு நிறைய மேகம் போன்ற வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது, அதை பெற்றுக்கொள்ளும்படி விசுவாசத்திலே பொறுமையோடு என்ன செய்ய கடவோம்? ஓட கடவோம். அப்ப எனக்குரிய ஒரு இயலாமை அப்படின்னு இருக்கிற ஒரு காரியத்துல, வியாதியில நான் சுகமாவேனுங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கணும். சகல வியாதிகளை உங்களை விட்டு நான் விளக்குவேன் என்று சொன்ன ஆண்டவர் அந்த வாக்குத்தத்தை என்ன செய்வார்? நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கையோடு பொறுமையோடு என்ன செய்யுங்க? போங்க. பொறுமையோட. ஒருத்தர் கொடுக்கணும் ஆஸ்பத்திரிக்கு வேகமா போறேன், நான் பொறுமையோட ஆஸ்பத்திரிக்கு போறேன் அப்படி சொல்லாதீங்க. ஆஸ்பத்திரிக்கு போற பொறுமையை சொல்லல, ஆஸ்பத்திரிக்கு போற வேகத்தை சொல்லல, ஆஸ்பத்திரிக்கு போறது தப்புன்னு நான் என்ன செய்யல சொல்லல. விசுவாசத்திலே பொறுமையோடு என்ன செய்ய கடவோம்? ஓட கடவோம். அப்படியே 38 வருஷம் அவன் ரொம்ப பொறுமையோட காத்திருந்த அவனை அதுக்கு மேல ஆண்டவர் அவனை சோதிக்க விடல. இன்னைக்கு ஒன்று சொல்றேன் சிஸ்டர், இயலாமையா இருக்கிற உங்களை ஆண்டவர் இனிமே சோதிக்க விட மாட்டாரு. உங்க பொறுமை இனிமே சோதிக்க விட மாட்டாரு. இதுவரைக்கும் நீங்க பொறுத்ததுக்கு காரணம் வெற்றி ஆண்டவர் கொடுக்க போகிறார். ஆண்டவர் படுக்கையை எடுத்துக்கிட்டு நடன்னு சொல்லிட்டாரு. எடுத்துக்கிட்டு நடங்கிற வார்த்தையை தான் நீங்க என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். இன்னும் போய் அந்த பெட்ல போய் என்ன செய்யக்கூடாது? சோமலாத இருக்கும்போது அந்த பெட் இப்படி அந்த பெட்ல போய் அப்படி படுக்க கூடாது. ஐ எம் ஃபுல்லா ஹெல்த் ஆயிட்டேன், நான் ஸ்ட்ரென்த் ஆயிட்டேன்னு சொல்லி பெட் மேல ஏறி 2 குதிங்க. கட்டில் உடஞ்சாலும் பரவாயில்ல. அப்போ உங்க வீட்டுக்காரெல்லாம் பார்த்து சொல்லுவாங்க, என்ன ஆச்சு இவளுக்குன்னு கேட்டா, ஆண்டவர் எனக்கு சுகத்தை கொடுத்துட்டாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. சிலர் சிரிக்காங்க, சிலர் கிண்டலா பாக்குறாங்க, இது நடக்கையா போகுது அப்படின்ட்டு. நீங்க விசுவாசத்தோட போங்க, கண்டிப்பா நடக்கும். கட்டில் உடைஞ்சா ஏழுமிஜ போயிட்டு வந்து கட்டில் வாங்கி தந்துடுறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், அப்படி உதவாரற்ற நிலையில நீங்க இருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு. யோவான் 14ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. யோவான் 14:18. நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன், உங்களிடத்தில் வருவேன். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. நீங்க சத்தமா சொன்னாதான் தூக்கம் உங்களை விட்டு போகும். கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப 38 வருடமாக ஒருத்தன் திக்கற்றவனாய் உதவியற்றவனாய் இருந்தான். இன்னைக்கு நீங்களும் அப்படிதான் அநேக காரியங்கள் இருக்கிறீங்க சிஸ்டர். நிறைய காரியங்களை உங்களால ஓவர்லுக் பண்ணி என்ன செய்ய முடியல, போக முடியல, அது மேற்கொண்டு போக முடியல, இயலல, என்னால முடியல ஆண்டவரே. என் குடும்பத்து சூழ்நிலை, என் சரீரத்தின் சூழ்நிலை, என் பிள்ளைகளுடைய சூழ்நிலை, என்னால இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் தான் சொல்றேன், ஒரு காரியத்துல இயலாமை, முடிக்க முடியாமை அப்படின்னு ஒரு காரியம் இன்னைக்கு இருக்குன்னா ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை திக்கற்றவளை விட மாட்டேன், உன் மத்தியில வந்து அதை நான் முடிச்சு வைக்க போகிறேன். அல்லேலூயா. எழுந்து நடன்னு சொல்லியாச்சு. அப்படின்னா நீ முடங்கி கிடக்கிற, நீ முடக்கத்தை விட்டு என்ன செஞ்சிரு? எழுந்திருச்சு நடந்துரு. மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் கர்த்தர் என்ன செய்கிறாரா? தூக்கி விடுகிறாரா. ஏன்னா அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. உபாகமம் 33ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. உபாகமம் 33:27. அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு போதும், ஆதாரம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். அல்லேலூயா. அப்போ திக்கற்றவனா கிடந்த அந்த 38 வருஷமா வியாதியை கிடந்த அவனுக்கு அநாதி தேவனே அடைக்கலம் ஆயினார்.
அவருடைய புயங்கள் அவனுக்கு ஆதாரமா என்ன செஞ்சிடுச்சு, மாறிடுச்சு. இன்னைக்கு அப்படி திக்கற்றவர்களாய் உதவுவார் அற்ற நிலையில் பிறருடைய முகத்தை எதிர்பார்த்து, சொந்தக்காரங்க முகத்தை எதிர்பார்த்து, ஆபீசர்ஸ் முகத்தை எதிர்பார்த்து, எஜமானுடைய முகத்தை எதிர்பார்த்து யாராவது எனக்கு உதவி செய்வாங்கன்னு காத்திருக்கீங்கன்னா ஆண்டவர் சொல்லுகிறார், அனாதி தேவனே உங்களுக்கு அடைக்கலமா இருப்பார். அவர் நித்திய புயங்கள் உங்களுக்கு ஆதாரமாய் இருக்கும். எந்த காரியத்துல ஏலன்னு இருக்கிறீங்களோ அது வியாதியின் காரியமாய் இருந்தா அந்த அனாதி தேவன் கர்த்தர் உங்களை தொட்டு சுகத்தை கொடுத்து உங்களை தலைநிமிர பண்ணுவார். ஹல்லேலூயா. இரண்டாவதாக ஒரு ஆமையை குறித்து சொல்ல போறேன். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில், தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியா இருந்த ஒரு ஸ்திரீ, எலிசாவை பார்த்து உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்போது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கி கொண்டு வந்தான் என்றார். ஒரு அம்மாவுக்கு புருஷன் செத்து போயிட்டாரு, ஆனா அவர் கடவுளுக்கு பயந்த மனுஷன். நல்ல அந்த வசனத்தை ஆழமா வாசிக்கணும். கடவுளுக்கு பயந்த ஒரு மனுஷன் இப்ப கடனுக்கு பயந்த அந்த குடும்பம் என்ன செய்யுது, வாழுது. நம்ம பாட்டை படிச்சோம், கர்த்தர் உன் கையிட்டு செய்யற தொழிலெல்லாம் ஆஸ்வதிப்ப, நீயோ கடன் என்ன செய்ய மாட்டேன், வாங்க மாட்டேன். அதை தான் உங்களுக்கு முதல்ல ஓரளவு சொல்ல சொன்னா, இனி கடன் என்ன செய்ய மாட்டேன், வாங்க மாட்டேன், மற்றவங்களுக்கு என்ன செய்வேன், கொடுப்பேன் அப்படின்னு சொல்ல சொன்னேன். அது ஒரு அறிக்கை. இங்க கர்த்தருக்கு பயந்த ஒரு மனுஷனே கடன் என்ன செஞ்சு விட்டான், வாங்கி விட்டாரு. பைபிள்ல கடன் என்ன செய்யக்கூடாது, வாங்கக்கூடாதுன்னு சொல்லிருக்கு. நம்ம வாங்கிடுறோம், வேற சூழ்நிலைகள் நமக்கு அப்படி இருக்குது. கடனை வாங்கிடுறோம். எல்லாரும் என்ன உங்களை மாதிரி தான் நானும் வச்சுடுங்களேன், கடனை வாங்கிவிட்டோம். இப்போ கடன்காரன் நம்மளை என்ன செய்யறான், நெருக்கிறான். ஒவ்வொரு நாளும் கதவை திறக்கிறதுக்கே பயமா இருக்கு. கடன்காரன் நமக்கு தொல்லையா இருக்கு. அப்ப என்ன செய்யலாம் தெரியாம அந்த கடன் வாங்கினவன் என்ன செஞ்சுட்டான், செத்து போயிட்டான். வாங்கி கொடுத்தேன், செத்து போயிட்டான். இப்ப பாறை எல்லாம் மனைவி மேலதான் என்ன செய்து இருக்குது. கடனுக்கு பதிலாக பிள்ளைங்களை அடிமைத்தனமா வேலைக்கு அனுப்புன்னு சொல்லி கடன் கொடுத்தவன் டிமாண்ட் பண்ணிட்டு இருக்கிற சூழ்நிலை. 2வது வசனத்தை வாசித்து பாருங்களேன். எலிசா அவளை நோக்கி, கவனிங்க எல்லாரும். எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், வாசிமா. வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது போதும். இப்போ 2வதா முதல்ல வியாதியில இருக்கிறவங்களுக்கு சொல்லிட்டேன், ஆண்டவன் சுகமாக விரும்புறாங்க கேட்டாரு. உதவி செய்யறதுக்கு ஒருத்தர் நான் உதவி செய்யறேன்னு சொல்லி சுகத்தை கொடுத்துட்டாரு. அப்படிதானா? அப்படிதான். ஒரே ஒரு அம்மா தான் ஆமா சொல்றாங்க. ஆமான்னு சொல்லுங்க. சுகத்தை கொடுத்துட்டாரு, அப்படித்தானே? இப்ப முடிஞ்சு ஜோமனை போகும்போது எனக்கு இடுப்புல வலிக்கு அங்க வலிக்குன்னு சொன்னீங்கன்னா அவ்வளவுதான், நான் ஜோம் பண்ண மாட்டேன். சரிங்களா? ஆண்டவர் சுகத்தை கொடுத்துட்டாரு. 2வது ஆமை என்னன்னா இல்லாமை. முதல்ல இயலாமை, 2வது இல்லாமை. இந்த இல்லாம அந்த கடன் கொடுத்தவன் வீட்டில் அவங்க அந்த அம்மா என்ன பண்ணுன்னு தெரியாம தவிக்கிற நேரத்தில் ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பி ஆண்டவர் கேட்கிறாரு. தீர்க்கதரிசி மூலமா கேட்கிறேன், நான் உனக்கு என்ன செய்யணும், நீ இவ்வளவு கடன் பிரச்சனை சிக்கி இருக்க, நான் என்ன செய்யணும், உன்கிட்ட என்ன செய்கிறது இருக்கு, உன்கிட்ட என்ன இருக்கு? அந்த அம்மா சொல்லாங்க, கொஞ்சம் போல என்னதான் என்கிட்ட என்ன செய்யுது இருக்குது, வேற எதுவுமே என்கிட்ட இல்லை. அப்படின்னா அந்த அம்மா என்ன வியாபாரம் என்ன செஞ்சிட்டு இருக்காங்க, பண்ணிட்டு இருக்காங்க. என்ன வியாபாரத்தில் ஹெவி லாஸ் என்ன செஞ்சிடுச்சு, ஆகி போச்சு. இருக்கிறது என்னதான் இருக்கு. ஒருவேளை எண்ணெய் வியாபாரம் பண்ணாம எண்ணெய் மட்டும் தான் கொஞ்சம் இருந்திருக்கலாம். புதிதாக ஒரு காரியத்தை அங்க என்ன செய்யறாரு, ஆண்டவர் செய்ய சொல்றாரு. அந்த எண்ணெய் மட்டும் என்கிட்ட என்ன செய்ய கொண்டு வா, போங்கய்யா, இருக்கிறத என்கிட்ட கொஞ்சம் போலதான் என்ன இருக்கு, இதே கொண்டு உங்ககிட்ட கொடுத்துட்டு நான் என்ன அப்படிங்கிற மாதிரி யோசிக்கல. அந்த அம்மா எதையுமே யோசிக்கல. ஏன் இவர் என்னை கேட்கிறாரு அப்படிலாம் நினைக்க, ஏதோ எனக்கு செய்ய போகிறார். ஹல்லேலூயா. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்துடுவார். ஏதோ ஒண்ணு எனக்கு ஒரு நல்ல காரியம் நடக்க போகுது, இருக கொண்டு என்ன செய்வோம், கொடுத்துரும். அப்படி அந்த குடத்தை கொண்டு கொடுத்தா கொஞ்சம் போலதான் என்ன இருக்கிறது. அது அந்த தீர்க்கதரிசி என்ன செய்யறாரு, ஆசீர்வதிக்கிறார். ஒரு காரியத்தை நினைச்சிடுங்க, நீங்கள் தசம பாகத்தை எல்லாவற்றையும் கொண்டு வந்து எங்க கொடுங்க, சர்ச்சில் கொடுங்க. ஆண்டவர் அதை ஆசீர்வதிச்சு நீங்க அமிக்கி குலுக்கி சரிந்து விழும்படியா உங்களுக்கு என்ன செய்வார், தருவார். ஆனா அந்த தசம பாகம் சரியான உழைப்பில் இருந்து வந்ததா, சரியான முறையில சம்பாதிக்கப்பட்ட பணமா? தசம பாகத்தை கொடுத்தா ஆண்டவர் எனக்கு 100 மடங்கா மாத்தி தருவார், சூதாட்டமா நடத்துறார் ஆண்டவர்.
சீட்டு விளையாடவா போறோம், ரம்மி ஆடவா போறோம் அவர்கிட்ட? அது என்ன தவறான பழக்கம்னு எனக்கு தெரியல, அது என்ன தவறான போதனைன்னு எனக்கு தெரியல. தசம பாகத்தை கர்த்தருக்கு சரியானதை கொடுக்கலன்னா வேற மாதிரி சம்திங் ஆயிரும். ஆபேல் காயின் 2 பேர் இருந்தாங்க. அதுல காயின் தனக்குரிய அவன் விளைஞ்ச நிலத்துல எல்லாத்திலும் உள்ள முதலானவற்றை என்ன செஞ்சான்? ஆபேல் கொண்டு கொடுத்தான். ஆபேல் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தான்னு நினைக்கிறேன். தலை ஈற்றுகளை ஆண்டவருக்கு கொடுத்தான். அடுத்தாப்புல இருக்கிறதுல பெஸ்ட் ஆடை கொண்டு என்ன செஞ்சான்? ஆண்டவருக்கு கொடுத்தான். ஆண்டவர் ஆசீர்வதிச்சாரு. அவன் சகோதரன் காயின் இருந்தான். அவன் சும்மா ஏதோ கொண்டு கர்த்தருக்கு கொடுப்போன்னு கொண்டு கொடுத்தான். ஆனா ஆபேல தான் ஆண்டவர் என்ன செய்தாரு? ஆசீர்வதித்தார். அவன் கொலை செய்யப்பட்டான். அது அடுத்த வாரம், இந்த வாரம் ஃபாஸ்டிங் பிரேயருக்கு அந்த சப்ஜெக்ட் இருக்குது. அப்போ இருக்கிறதுல பெஸ்ட்டை எடுத்து ஆண்டவருக்கு என்ன செய்யுங்க? கொடுங்க. கொடுக்கறத மனப்பூர்வமா என்ன செய்யுங்க? கொடுங்க. நீ திருட்டுத்தனமா சம்பாதிக்கிறது, லஞ்சம் வாங்கி சம்பாதிக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் கொண்டு ஆண்டவர்கிட்ட கொடுத்து தருவான்னு சொன்னா உள்ள டவுசரையும் ஆண்டவர் கலத்தி விட்டுருவாரு. ஆமா, டவுசரையும் ஆண்டவர் என்ன செஞ்சிருவாரு? கலத்தி விட்டுருவாரு. கிடைக்கும் நான் அங்க கொடுத்தேன், இங்க கொடுத்தேன், அந்த சர்ச்சு கொடுத்தேன், இந்த சர்ச்சு கொடுத்தேன், இந்த பாஸ்டர் கொடுத்தேன், 10,000 கொடுத்தேன், 20,000 கொடுத்தேன். அதெல்லாம் நீ என்ன செஞ்சுக்கோ, வேற எங்கேயா கொண்டு வச்சுக்கோ. ஆண்டவர் அதை கேர் பண்ண மாட்டாரு. அடிக்கடி சொல்லுவேன், காணிக்கைகளினால் ஆண்டவரை விலை கொடுத்து என்ன செய்ய முடியாது? வாங்கவே முடியாது. ஒருவன் நீதியா நியாயமா உழைத்து ஒரு பைசா, ஒரு அம்மா ஒரு காசை கொண்டு கொடுத்துச்சு, இருக்கதை கொண்டு கொடுத்துச்சு, அதை தான் ஆண்டவர் என்ன செய்தார்? ஆசீர்வதித்தார். அப்ப உங்களிடத்துல இன்னைக்கு இல்லாம இருக்கலாம், வீட்டுல நிறைய குறைவுகள் என்ன செய்யலாம்? இருக்கலாம். அந்த இல்லாமே ஆண்டவர் சொல்றாரு, உன்கிட்ட இருக்கிறத நான் உனக்கு ஆசீர்வதிச்சு தாரேன். அல்லேலூயா சொல்லுங்க. உங்க வீட்டுல இன்னைக்கு 5 கிலோ அரிசி தான் இருக்கு, இன்னும் 10 நாள் என் காலத்தை ஓட்டணும். இன்னைக்கு அந்த அரிசி மேல கை வச்சு ஆண்டவரே இதை ஆசீர்வதித்து கொடுங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. அந்த அரிசி பணம் குறையவே செய்யாது. எப்படியாவது அரிசி அதுல இருந்து என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? வந்துட்டு இருக்கோம். அந்த அம்மாட்ட கொஞ்சம் என்னதான் இருந்துச்சு, அதை ஆசீர்வதிச்சு கொடுத்த பிறகு பக்கத்து வீட்டில் உள்ள பாத்திரத்தெல்லாம் வாங்கி எடுத்து ஊத்துனா அந்த கொஞ்சம் எண்ணெய் எடுக்க என்ன செஞ்சிட்டு இருக்கு? வந்துட்டே இருக்கு. எல்லாம் ஃபுல்லாச்சு, வேற பாத்திரமே இல்லை. அப்போ உங்க வீட்டுக்கு ஆண்டவர் இன்மை கொடுக்க போகிற ஆசீர்வாதத்தை வைப்பதற்கு இடமே இல்லை. இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. இந்த மாசம் நமக்கு நலமான மாதம். அதான் சொன்னேன், இனி வர நாட்கள் எல்லாம் இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வாதம். ஆண்டவரே எனக்கு போதும் ஆண்டவரே. நம்ம பல் விளக்கிறமே கோல்கேட், அவரு ஒரு மனிதனுடைய பேர் இது. அவர் ஆரம்பத்தில் பல்பொடி வியாபாரம் என்ன செஞ்சு பல்பொடி கம்பெனியில் வேலைக்கு செஞ்சாரு. அந்த வேலைக்கு சேர்ந்த இடத்துல தான் அவரே கடவுள் கொடுத்த ஞானத்தினால இந்த முதல்ல பேஸ்ட் கிடையாது, வெறும் கோல்கேட் பவுடர் தான் வரும் பல்பொடிக்கு பதிலாக. அதை கண்டுபிடிச்சாரு. அது நல்ல வியாபாரம் ஆன பிறகு பேஸ்ட் கண்டுபிடிச்சாரு. அந்த பேஸ்ட்டை வச்சு விளக்குறதுக்கு பிரஷ் என்ன செஞ்சாரு? கண்டுபிடிச்சாரு. வருமானம் ஏறி பெரிய கம்பெனி ஓனர் ஆயிட்டாரு. ஆனா அவர் ஒரு விஷயத்துல உண்மையா இருந்தாரு. எப்படி அந்த பல்பொடி கம்பெனியில வேலை செய்யும் போது அவருக்கு சம்பளம் கிடைச்சதோ அதுல 10ல் 1 எடுத்து பக்கத்துல இருக்க கோயில கொண்டு உண்டியல் என்ன செஞ்சிருவாரு? போட்டுட்டு வந்துருவாரு. எல்லா வருமானத்திலையும் அப்படி கொடுத்து அது உண்மையான உழைப்பின் பயனா கடவுளுக்குன்னு மனப்பூர்வமா கொடுத்தனால இன்னைக்கு உலகம் முழுவதும் இருக்கிற பேஸ்ட் என்னது? கோல்கேட். இப்போ என்ன செஞ்சாரு? பாதி கொடுத்தாரு, அதுக்கு பிறகு ஃபுல்லா கொடுத்தாரு. இப்போ வருமானத்துல அவருக்கு தேவையானது எடுத்துட்டு மீதி அவ்வளத்தையும் என்ன செய்யறாரு? கர்த்தருடைய ஊழியத்துக்குன்னு கொடுக்கறாரு, ஏழைகளுக்கு கொடுக்கறாரு. கொடுக்க வேண்டான்னு சொன்னாலும் அவருக்கு என்ன செஞ்சிட்டு இருக்குது? வந்துட்டு இருக்குது. இதுதாங்க ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம். இடங்கொள்ளாமல் போக மட்டும் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும். அப்போ கர்த்தருக்குன்னு நான் கொடுக்கும் போது என்கிட்ட இருக்கிறத ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. அவ இல்லாமையில இருக்கிற, பற்றாக்குறையில இருக்கிறா, கடன் அடைக்கிறதுக்கு வழி இல்லாமை. அப்போ இல்லைங்கிற ஆமை இன்னைக்கு உங்க குடும்பத்தை விட்டு போக போகிறது. அல்லேலூயா. ஏன்னா அந்த ஆமை மூலமா தான் நீங்க ஜெயத்தையே பெற்றுக்கொள்ள போகிறீங்க. அந்த இல்ல ஆமை தான் அந்த குடத்தில் இருக்கிற கொஞ்சம் எண்ணெய். அந்த எண்ணெயை ஆண்டவர் என்ன செய்யறாரு? ஆசீர்வதிக்க போகிறாரு. இந்த ஆமையை துரத்திட்டு வந்த முயல் எப்படி ஒரு சைல படுத்து தூங்கிச்சோ, எந்த கடன்காரன் உங்களை துரத்திட்டு வந்தானோ அவன் ஒரு சைல படுத்து தூங்க போறான். நீங்க போய் உங்களுக்கு வெற்றி கோப்பை, உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு கடன் அவலத்தையும் அடைக்க போறீங்க. அல்லேலூயா. அந்த வசனம் சொல்லியிருந்து பாருங்க. 1 ராஜாக்கள்ல 7 அந்த 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க.
அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். அப்பொழுது அவன் நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றான். போதும், இருக்கிறத ஆண்டவர் ஆசீர்வதிச்சு கொடுக்க போகிறார். அல்லேலூயா. கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க, சரியில்லை. அல்லேலூயா. நீங்க என்ன வேலை செய்றீங்களோ அது இல்லாம உங்களுக்கு பற்றாக்குறையே இருக்கலாம். ஆண்டவர் அதை ஆசீர்வதித்து நிறைவானதா மாற்ற போகிறார். நீ எந்த வேலை செஞ்சுட்டு இருக்கீங்களோ அந்த வேலையில தான் உங்களுக்கு ஆசீர்வாதம் வரப்போகுது. அந்த ஆசீர்வாதத்தை வச்சுதான் நீங்க கடன் அடைக்க போறீங்க. ஒரு கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடனை நீங்க வாங்க போறது இல்லை. இன்னைக்கு இங்க இருக்கிறவங்களுக்கும் சரி, கேட்கறவங்களுக்கும் சொல்றேன், நாளைக்கு யார்கிட்ட போய் கடன் வாங்கலாம் நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்களா? அந்த இதை விட்டுருங்க. என் வீட்டுல இன்னைக்கு 5000 ரூபாய் தான் இருக்காண்டவரே, நாளைக்கு நான் 10,000 ரூபாய் நான் ஒருத்தனுக்கு கொடுக்க வேண்டியது இருக்கு. அந்த 5000 ரூபாய் எடுத்து நீங்க பைபிள் வச்சு கை வச்சு ஜெபம் பண்ணி பாருங்க. இட் இஸ் a சேலஞ்ச். ஜெபம் பண்ணி பாருங்க, ஆண்டவரே என்கிட்ட இவ்வளவுதான் இருக்கு, பற்றாக்குறையா இருக்குன்னு ஜெபம் பண்ணி பாருங்க. நாளைக்கு அந்த கடன்காரனை கடனை அடைக்கிறதுக்கு ஒரு வாசலை ஏதாகிலும் என் ஆண்டவர் செய்து விடுவார். எங்கிருந்தாலும் உங்களுக்கு பரலத்திலிருந்து ஆண்டவர் உதவி அனுப்புவார். யார் மூலமாவது அந்த உதவியை கொண்டு செய்வார். உதவார் அற்ற நிலையில அந்த நோயாளிக்கு ஆண்டவரே வந்து உதவி செய்யலையா, அதே மாதிரி உங்களுக்கும் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அப்ப இந்த மாசத்துல உங்களுடைய கடன்கள் எல்லாம் என்ன செஞ்சிடும், தீரும்படி ஆண்டவர் உதவி செய்வார். நம்புறீங்களா? நான் நம்புறேன். எனக்கும் நிறைய கடன் இருக்கு, நம்புறேன். 2 காரியம் நம்புறேன். என் கடன் அவ்வளோத்தையும் ஆண்டவர் அடைக்க போகிறாரு. கிறிஸ்துமஸ் தேவைகள் எல்லாவற்றும் கடனே இல்லாமல் ஆண்டவர் சந்திக்க போகிறார். அல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தையும் 17ஆம் வசனத்தையும் வாசிங்க. சீக்கிரமா, 5 நிமிஷம் தான் டைம் இருக்கு. மத்தேயு 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 17ஆம் வசனம். இயேசு அவர்களை நோக்கி, அவர்கள் போக வேண்டுவதில்லை. அதற்கு அவர்கள் வேறொன்றும் இல்லை. அடுத்தாப்புல வேறொன்றும் இல்லை. 5000 பேர் அந்த இடத்துல இருக்காங்க. இயேசுவை பார்க்க வந்த இடத்துல, அந்த இடத்துல தான் எல்லாருக்கும் சாப்பாடு கொடுங்கன்னு சொல்லிட்டாரு. ஆனா இருக்கிறது எவ்வளவு? 5 அப்பம் 2 மீன் தான் இருக்கு. தைரியமா எல்லாரையும் 50-50 பேரையா பந்தி இருக்க வச்சாச்சு. சீசர்கள்லாம் முழிக்கிறாங்க, என்னடா இது இருக்கிறதே 5 அப்பம் 2 மீன். அந்த 5 அப்பம் 2 மீனுங்கிறது பெருசு லெஸ்டர். அது ஒரு பையன் கொண்டு கொடுத்தான் பார்த்தீங்களா, அதான் பெருசு. நீங்க சின்ன பிள்ளை கையில இருந்து ஒரு சாக்லேட்டை வாங்கி கொடுங்க பார்க்கலாம். நீங்களே 2 சாக்லேட் வாங்கி கொடுத்துட்டு அம்மாவுக்கு ஒன்று கொடுஞ்சோன்னு அப்படி என்ன செஞ்சிடும், வெட்டிட்டு போயிடும். இல்லாட்டி வாயில வச்சு சவச்சிட்டு இருக்கிறத எடுத்து செத்தோல எச்சோட சேர்த்து என்ன செய்யும், தரும். இதுதான் பிள்ளைங்க. ஆனா அந்த பிள்ளை என்ன பண்ணுச்சுன்னா, இப்படியே பாக்கு ஒத்தட்டும் இல்லை, அப்படியே எடுத்து என்ன செய்யுது, கொடுத்தா. அதை ஆண்டவர் ஆசீர்வதிச்சாரு. அது 5000 பேருக்கு கொடுத்தது திருப்தியா சாப்பிட்டாங்களாம். 12 கூட நிறைய மீதம் எடுத்தாங்களாம். இந்த 12ங்கிறதுக்கு ஒரு விளக்க சொல்லிடுறேன். இது எத்தனாவது மாசம்? அடுத்த மாசம். இந்த மாசம் உங்களுக்கு கொடுக்க போகிற ஆண்டவருடைய ஆசீர்வாதம் 12ஆம் மாதம் முடிந்து நீங்க 1ஆம் தேதி நியூ இயருக்கு போகும்போது உங்க கையில மீதம் ஒரு தொகை இருக்க போகிறது. அல்லேலூயா. ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறார். விசுவாசிக்கிறவங்களை கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஏன்னா உங்களுடைய வாழ்க்கை அப்படியே மாறப்போகிறது. இல்லாமை மாறப்போகிறது, இயலாமை மாறப்போகிறது, பற்றாக்குறைங்கிற ஆமை மாறப்போகிறது. இந்த ஆமைகள், இந்த 3 ஆமையும், ஆமை இருக்கிற இடம் என்ன செய்யாது, விளங்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த 3 ஆமைகளும் இருந்தா தான் உங்க வாழ்க்கையே மாறப்போகிறது. அல்லேலூயா. ஆமை புகுந்த இடமும் அமீனா புகுந்த இடமும் விளங்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனா ஆமை படம் போட்டு ஏதாவது விற்கிற பொருள் தான் மட்டும் வாங்கி என்ன செஞ்சிடும், தின்னுட்டு இருப்போம். நம்ம இப்படி கிடையாது. இந்த 3 ஆமைகளும் சோமங்களுக்கு அறிகுறி அல்ல. இந்த 3 இல்லாமைகளும் இயலாமையும் நம்முடைய வாழ்க்கையை பின்னோக்கி தள்ளுறதில்ல, ஆமை முன்னேறி கொண்டிருந்தது. அல்லேலூயா. அப்ப தருத்திரம் உங்க குடும்பத்துல முன்னேற போறதில்ல, இல்லாத காரியம் முன்னேறது போறதில்ல. இதனுடைய முடிவு ஜெயத்தை கொடுக்க போகிறது. சத்தமா சொல்லுங்க, இதனுடைய முடிவு ஜெயத்தை கொடுக்க போகிறது. அப்போ உங்க வாழ்க்கையை கம்ப்ளீட்டா என்ன செய்ய போகிறது, மாறப்போகிறது. எல்லாமே மாறப்போகிறது. உங்கள் வாழ்க்கை மாறப்போகிறது. நீங்க ஜெபிச்சதெல்லாம் நடக்க போகிறது. அல்லேலூயா.
எல்லாமே மாறப்போகுது. என்னோடு சேர்ந்து விசுவாசத்தோடு படிக்க போகிறோம். எல்லாமே மாறப்போகுது. என் வாழ்க்கையெல்லாம் மாறப்போகிறது. என் வாழ்க்கை விசாலமா மாறப்போகிறது. படிக்கலாமா? எல்லாமே மாறப்போகுதே, எல்லாமே மாறப்போகுதே, என் வாழ்க்கை ஃபுல்லா மாறப்போகுதே, நான் ஜெபிச்சதெல்லாம் நடக்க போகுதே. கைகளை தட்டி படிப்பா. எல்லாமே மாறப்போகுதே, எல்லாமே மாறப்போகுதே, என் வாழ்க்கையெல்லாம் மாறப்போகுதே, நான் ஜெபிச்சதெல்லாம் நடக்க போகுதே. மாறப்போகுதே, எல்லாமே மாறப்போகுதே. கைகளை தட்டி இயேசுவின் வல்லமையால் மாறப்போகுதே, மாறப்போகுதே, எல்லாமே மாறப்போகுதே. இயேசுவின் வல்லமையால் மாறப்போகுதே. என் கவலை எல்லாம் மாறப்போகுதே, என் கண்ணீரெல்லாம் மாறப்போகுதே, என் அழுகை எல்லாம் மாறப்போகுதே, அது ஆனந்தமாய் மாறப்போகுதே. மாறப்போகுதே, எல்லாமே மாறப்போகுதே. இயேசுவின் வல்லமையால் மாறப்போகுதே, மாறப்போகுதே, எல்லாமே மாறப்போகுதே. இயேசுவின் வல்லமையால் மாறப்போகுதே. அல்லேலூயா. கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிங்க. மத்தேயு 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அதற்கு இயேசு, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை. இதுதான் முக்கியமான காரியம். ஆண்டவர் சொல்றாரு, எல்லா காரியங்களுக்கும் உங்களுக்கு இடம் என்ன செய்து இருக்குது. ஆனா உங்களுடைய இயலாமை இல்லாமை எல்லாம் போக்கின மனுஷகுமாரனாகி இயேசு கிறிஸ்து சொல்றாரு, எனக்கு தலை சாய்க்கிறதுக்கு ஒரு இடம் இல்லை. அதனாலதான் வந்து சொன்னார், இதோ வாசல் படி நின்று என்ன செய்கிறேன், தட்டுகிறேன். அன்னைக்கு அப்படிதான் சகையு கூட அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது சகையை பார்த்து சொல்றாரு, சகைவே, இன்னைக்கு நான் உன் வீட்டில் வந்து என்ன சகைவே, உன் வீட்டில் வந்து நான் என்ன செய்யணும், தங்க வேண்டும். உன் வீட்டுக்கு வந்து நான் சாப்பிட்டுட்டு போறேன் அப்படி சொல்லல. சகைவே, உன் வீட்டில் வந்து நான் தங்க வேண்டும். சகை இல்லாண்டு வரை என் வீட்டில் ஒன்றும் இல்லை அப்படிலாம் சொல்லல. அவன் சந்தோஷமாய் அழைத்து கொண்டு போனான். அல்லேலூயா. இன்னைக்கு இயேசுவை யாரெல்லாம் சந்தோஷமா அழைச்சிட்டு போறீங்க? வாய் அல்லையே சொல்லும், கையும் தூக்கும், கூட்டிட்டு போகணும், அதான் முக்கியம். இயேசுவை சந்தோஷமா அழைச்சிட்டு போனா நீங்க காணிக்க கொடுக்க வேண்டியதில்லை. இயேசுக்கு நீங்க காணிக்க கொடுக்க வேண்டியதில்லை. இயேசுக்கு நீங்க சோறு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இயேசுதான் உங்களுக்கு தாராரு. என்ன தாராரு தெரியுமா? இன்று இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அல்லேலூயா. அப்ப இயேசு வந்த வீட்டுல முதல்ல என்ன கிடைக்குது? ரட்சிப்பு கிடைக்குது. ரட்சிப்பு கிடைச்ச பிறகு ஆண்டவர் சொல்லுகிறாரு, இழந்து போனதை தேடி கொடுப்பதற்காக உன் வீட்டுக்கு வந்திருக்கிறேன். ஏன் சொன்னார்? நான் சகை வீட்டுக்கு இயேசு வந்த உடனே சகையை சேர் போட்டு உட்கார வச்சுட்டு ஆண்டவர்கிட்ட போய் தன்னுடைய பாவங்களை எல்லாம் சொல்லி என்ன செய்தான்? அறிக்கை செய்தான். அப்போ இயேசு இன்னைக்கு உங்க வீட்டுக்கு வரணும்ட்டு விரும்புறாருன்னா முதல்ல உங்க பாவத்திலிருந்து நீங்க விடுதலை ஆகணுங்கிறத விரும்புகிறாருன்னு அர்த்தம். ஏன்னா இதுவரைக்கும் இல்லாம இயலாம முடியாம இருக்குன்னா அங்க ஒரு ஆமை இருக்கு, அதுதான் பாவங்கிற ஆமை. இந்த ஆமையை நீங்க என்ன செய்யணும்? விட்டுறணும். மற்ற ஆமையை பத்தி பிரச்சனை இல்லை. இந்த ஆமையை நீங்க விட்டுட்டீங்கன்னா உங்க வீட்டுக்கு ரட்சிப்பு வந்துடும். அப்ப இல்லாமை பெய்யிரும், இயலாமை பெய்யிரும், முடியாமை பெய்யிரும், வெற்றி நமக்கு கிடைக்கும். அப்ப நீ எதெல்லாம் இதுவரைக்கும் இழந்து நிற்கிறீங்களோ அது அவ்வளோத்தையும் ஆண்டவர் என்ன செய்யறாரு? நான் உங்களுக்கு திருப்பி தருவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுக்க போறோம். ஸ்டார்,
ஆண்டவரே, என் குடும்பத்தில் இயலாமை இருக்கிறது, இல்லாமை இருக்கிறது, என் குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகளோட நான் முடியாம இருக்கிறேன், பற்றாக்குறைகள் நிறைய இருக்கிறது, நிறைய காரியங்கள் நிறைவேறாமல் இருக்கிறது. இந்த காரியங்களில் எனக்கு நிறைவேறி முடிக்கணும்னாச்சுன்னா முதல்ல என் குடும்பத்துக்கு ரட்சிப்பு வரணும். அந்த ரட்சிப்பு எனக்கு வரணும்னா இயேசு முதல்ல என் குடும்பத்துக்கு என்ன செய்யணும்? வரணும். இன்னைக்கு நீங்க என் கூட வாங்க ஆண்டவரே. எப்படி சகையை அர்ப்பணித்தானோ அதே போல நான் என்ன செய்யறேன்? அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. இழந்தவைகளை திருப்பி பெற்றுக் கொள்வீர்கள். ஹல்லேலூயா. இந்த மாசத்திலிருந்து நான் டிசம்பர் முடியறதுக்குள்ள நான் சொல்லிட்டேன், நீங்க எல்லாவற்றிலும் ஜெயத்தை எடுத்து 1ஆம் தேதி புத்தாண்டு ஆராதனைக்கு நீங்க வரும்போது, இல்லாட்டி 30ஆம் தேதி ஃபாஸ்டிங் பிரேயருக்கு வரும்போது சாட்சி சொல்ல போறீங்க. அடுத்த மாசத்துக்கு எனக்கு தேவையானது ஆண்டவர் இப்பவுமே எனக்கு என்ன செஞ்சுட்டாரு? கொடுத்துட்டாருன்னு. அடுத்த ஜனவரி 25 2025 1ஆம் தேதியிலிருந்து அந்த டிசம்பர் 31 வரைக்கும் 12 மாதங்களும் உங்கள் பாத்திரம் நிரம்பும்படி ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இது ஒரு தரிசனம். இந்த தரிசனத்தின்படி கர்த்தர் உங்களுக்கு செய்ய வேண்டுமானால் நாம் எழுந்திருந்த ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறோம். எந்த இடத்துல நாம் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் இந்த நாளிலே எங்களுக்காக எங்கள் குடும்பத்தினருக்காக கொடுத்த வார்த்தைகள் சத்தியமானவை. அப்பா, சத்தியமானவை. நீர் வியாதிகளிலிருந்து விடுதலை கொடுத்து விட்டீர். எங்கள் குடும்பத்திலே இல்லாமைகளில் இருந்து நீர் எல்லாவற்றையும் பாத்திரங்களை நிரப்பி நீர் ஆசீர்வதிக்கிறீர். மீதம் எடுக்கும்படி நீர் ஆசீர்வதிக்கிறீர். ஆண்டவரே, நாங்கள் கைது செய்கிற எல்லா வேலைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறீர். எல்லா தொழில்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறீர். அப்பா, பிள்ளைகளுடைய தனிப்பட்ட முறையில் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைபாடுகளை கர்த்தர் மாற்றுகிறீர். அவர்களுடைய குறைபாடான காரியங்கள் எல்லாம் நிறைவாகி ஆண்டவரே, இன்னைக்கு நீங்க எங்களுக்கு கொடுத்திருக்கிற வார்த்தையின்படி வருகிற டிசம்பர் மாதம் பிறக்கும் பொழுது உங்கள் குடும்பத்தில் உங்கள் பிள்ளைகளுக்கு எது குறையா இருந்ததோ அது நிறைவாகி தான் இங்க வருவீங்க. அது நிறைவாகி வருவீங்க. கணவன் மனைவியா 2 பேர்னு வந்தீங்கன்னா, புதுசா கல்யாணம் ஆகி இப்ப இருக்கிறீங்களா, பல நாட்களாக காத்திருக்கிறீங்களா, 2 3 ஆகும், 3 4 ஆகும். ஆண்டவர் அப்படிப்பட்ட பெருக்கத்தை கொடுக்க போகிறார். நீ வியாதியோடு மரண படுக்கையில கிடக்குறீங்களா, சொந்தக்காரங்க கிடக்குறாங்களா, ஆண்டவர்கிட்ட நம்ம இன்னைக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறோம். ஆண்டவர் அவங்களுக்கு வந்து உதவி செய்வார். எந்த வகையில உதவி செய்யணுமோ அந்த வகையில உதவி செய்து ஒரு சமாதானமான முடிவை உண்டாக்க போகிறார். ஒரு சமாதானமான முடிவை உண்டாக்க போகிறார். அநேகருடைய வேதனைகள் அதில் மாறப்போகிறது. கொஞ்ச நாளைக்கு வேதனை இருக்கும், ஆனா அதனோட முடிவு சமாதானமா தான் இருக்கும். ஆண்டவர் நல்லவர், நல்ல காரியங்களை செய்கிறவர். கடன் பிரச்சனைனால கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு என்ன செய்யலாம் இன்னைக்கு நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க. என் அருமை சகோதரியே, இன்னைக்கு நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க, நாளைக்கு உங்க பிரச்சனைக்கு முடிவு உண்டு. ஆண்டவர் ஏதாகிலும் உங்களுக்கு செய்வார்.
கண்டிப்பாக செய்வார். இனி நம்முடைய வாழ்க்கை வெற்றியுள்ள வாழ்க்கை, ஜெயமுள்ள வாழ்க்கை. அவர் புல்லுள்ள இடங்களில் உங்களை மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டில் கொண்டு போய் விடுகிற தேவன். உங்கள் கையின் பிரயாசங்கள் ஒவ்வொன்றையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரே, வருகிற பண்டிகை நாட்களுக்காக செபிக்கிறோம். இந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் நல்ல முறையில் உதவி செய்யணும் அப்பா. ஏழைகளுக்கு நாங்கள் உதவி செய்ய வேண்டும் அப்பா. இல்லாத விதவைகளுக்கு நாங்கள் உதவி செய்ய வேண்டும் அப்பா. ஆண்டவரே, அந்த மக்களுக்கு உதவி செய்யும்படி இந்த ஏலிம் ஜெப வீட்டுக்காக கொடுக்கிற கரங்களை கர்த்தர் உருவாக்கி கொடுங்க. இந்த ஏலிம் ஜெப வீட்டுக்கு யாரெல்லாம் ஜெபத்தில் இருக்கிறாங்களோ, இந்த ஏலிம் ஜெப வீட்டு சேர்ந்த குடும்பங்கள் எங்கெல்லாம் இருக்கிறதோ அந்த குடும்பங்களில் இருக்கிற இல்லாமைகள் ஏழாமைகள் எல்லாம் உமக்கென்று தலை சாய்க்க ஒரு இடத்தை வைத்திருக்கிறார்கள் அப்பா. ஆண்டவர், நீர் தலை சாய்க்க இடமில்லாமல் சிலுவையிலே தலை சாய்த்து ஜீவனை விட்டீர் என்று வேதம் சொல்கிறது. அந்த சிலுவை தான் எங்களுக்கு வேண்டும் அப்பா. நீர் தலை சாய்த்து ஜீவனை விட்ட சிலுவை, அந்த ஜீவன் தான் எங்களுக்குள் ஜீவனாய் இருக்கிறது ஆண்டவரே. நீர் உயிர்ப்பித்தது போல நாங்கள் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஜீவன் உமக்கு சொந்தமாகட்டும், எங்கள் குடும்பம் உங்களுக்கு சொந்தமாகட்டும், எங்கள் பிள்ளைகள் உமக்கு சொந்தமாகட்டும், எங்கள் தொழில்கள் வேலைகள் உமக்கு சொந்தமாகட்டும், பிள்ளைகளுடைய படிப்பு உமக்கு சொந்தமாகட்டும், பிள்ளைகளுடைய எதிர்காலம் உமக்கு சொந்தமாகட்டும். இயேசு பிறந்த இந்த உலகத்திலே வந்த நாட்களை கொண்டாட போகிற நாங்கள் பண்டிகைக்காக அல்ல, ஆடம்பரத்துக்காக அல்ல, ஆர்ப்பாட்டமாய் அல்ல, கர்த்தர் எங்களுக்குள் பிறக்க வேண்டும் என்று ஏக்கத்தோடு நாங்கள் கொண்டாட போகிறோம் ஆண்டவரே. இயேசுவே, நீர் சொன்னது போல உங்கள் வீட்டில் நான் தங்க வேண்டும். இயேசு சொல்லுகிறார், இன்று அவரை அழைத்து செல்லுங்கள், உங்கள் காரியங்கள் எல்லாம் வெற்றியாக முடியும். இயேசுவின் நாமத்தில் உங்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார், அவர் உங்களை நினைத்திருக்கிறார், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை நினைத்திருக்கிறார், அவர்களை வர்த்திக்க பண்ணுவார். கர்த்தருடைய கிருபை உங்களோடு இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமீன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். உள்ளுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். ஆத்துமாவை மனம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே நீலையிலுமே, எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, கிறிஸ்மஸ் கீத ஆராதனை நாளைக்கு நம்முடைய ஸ்ரீபாராஜன் அவங்க வீட்டில் சாயந்தரம் எத்தனை மணிக்கு சார்? 6 மணிக்கு இயேசு அழைக்கிறார் ஜெபக்கூட்டம் உண்டு. அதுக்கு வாங்க, அது ரொம்ப நல்லா இருக்கும். அந்த ஜெபக்கூட்டத்தில் கலந்து கொண்டவங்களுக்குலாம் ஆண்டவர் ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். குடும்பத்தின் சார்பில் உங்களை நாங்கள் அன்போடு அழைக்கிறோம். அடுத்தாப்புல கிறிஸ்மஸ் கீத ஆராதனைக்கு யாரெல்லாம் பாட்டு படிக்க விரும்புகிறீங்களோ, அது என்ன பாடல் என்பதை நீங்கள் தனசினி சகோதரிட்ட கொடுத்துருங்க, இல்லாட்டி கீபோர்டு வாசிக்கிற அருமையான மகள்கிட்ட கொடுங்க. அடுத்தாப்புல ட்ராமாவில் சேர்கிற பிள்ளைங்க, பாட்டு படிக்கிற பிள்ளைங்க, டான்ஸ் ஆடுற